வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல நடிகர் திடீரென காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகினரும் திரண்டு சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. வாங்க, அந்த பிரபலம் யார், அவருக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனாரு, என்ன காரணம்னு இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவை நம்ம முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. இந்த நிலையில மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு திடீரென ஒரு நடிகர் காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. சினிமா துறையில பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர்கள் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தானா அவங்களுக்கு சில பட வாய்ப்புகள் கிடைந்து அந்த திரைப்படங்களும் வெற்றி பெற்றாதான் சினிமாவில் ஒரு தனக்கான ஒரு இடத்தை பிடிக்க முடியும். அப்படி அவங்க சினிமாவில் எந்த படமும் ஓடாதனா அவங்க இருக்கிற இடமே தெரியாது. பொதுவாக சொல்லப்போனால் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க சினிமா துறையில காணாம போயிருப்பாங்க. பிரபல நடிகர் பார்த்தசாரதி தேப் அவர்கள் திடீரென காலமாகியிருக்கிறாரு. திரையுலகினர் எல்லாருமே திரண்டு போய் நேரில் போய் அஞ்சலி செலுத்திய காட்சி இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. பிரபல பெங்காலி நடிகர் பார்த்தசாரதி தேப் அவர்கள் உடல்நல குறைவின் காரணமாக கொல்கத்தாவில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று முன் இரவு காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 68. தொலைக்காட்சி தொடரானின் பிரபலமான முகமாக இருந்த பார்த்தசாரதி தேப் அவர்கள் சமீபத்தில் வெளியான ரக்தா பீச் படத்தில் நடித்திருக்கிறார். இவர் 200க்கும் மேற்பட்ட தியேட்டர் டிராமா சீரியலிலும் திரைப்படங்களிலும் வெப்சீரிஸ் போன்றவற்றிலும் நடித்திருக்கிறாரு. இது மட்டுமல்லாமல் அவர் மேற்கு வங்க திரைப்பட கலைஞர் மன்றத்தின் துணைத் தலைவராக இருந்து வந்திருக்கிறார். திடீரென இவருடைய மறைவு செய்தி கேள்விப்பட்டோன்னே பெங்காலி திரை ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பிரபலங்களும் நேரில் போய் அஞ்சலி செலுத்திய காட்சி இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. இவர் பிரேம், அமர், பியோம்கேஷ், ஹேதர் தேவ், ஸ்ரீமதி, கோலாமிதி முக்தா ரக்ஷா, பிளேர் டைரி, சுது பலபாசன், ஸ்வப்னா தெஹ்ரா மற்றும் காபு பகாஹி கேலன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தற்போது நடித்துள்ள சில திரைப்படங்களில் டப்பிங் பணி முடியவில்லை. நீண்ட காலமாக COPD தொடர்பான நோயால் அவதிப்பட்டு வந்த தேப் அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புதான் MR பங்கூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த ஒரு வார காலமாக அவரது உடல்நிலை ரொம்பவே மோசமடைய ஐசியூவில் வைத்திருந்தாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு 11:30 மணி அளவில் காலமாகியிருக்கிறார். நடிகர் பார்த்தசாரதி காலமானதை நேற்று அவரது குடும்பத்தினர்கள் செய்தியாளரிடம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் நடிகர் பார்த்தசாரதி மறைவு ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்கு வங்க திரைப்பட கலைஞர் மன்றம் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் டெக்னீஷியன் ஸ்டுடியோவுக்கும் அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.